அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு காமுசு மேல்நிலைப் பள்ளியில் நாங்கள் 5 பேரும் படிக்கிறோம். நாங்கள் வந்து SIDP 4.0 இதில் வந்து நாங்கள் ஒரு புதிய கண்டுபிடிச்சிக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போன வருஷம் 2024 பாண்டிச்சேரியில் ஒரு விபத்து நடந்திருக்கு. பாத்ரூமில் இருக்கிற கேஸ் வெளியே வந்து 3 பேர் இறந்துருக்காங்க. அதை தடுக்கும் விதமாக இந்த கண்டுபிடிப்பு வந்து இருக்குது. இது வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சாக்கடை அல்றாங்கல்ல, அந்த வாயு வெளியே வந்தாலும் இது காட்டி கொடுத்துரும். வீட்டில் இருக்கிற LPG கேஸ், அந்த கேஸ் வெளியே வந்தாலும் இது வந்து அலாம் அடித்து காட்டி கொடுத்துரும். இதை தாங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம். இது வந்து இந்த LPG கேஸ் மாதிரி தான். இந்த மாதிரி வந்து அலாம் அடித்து அது நபர்களை வந்து இது இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகுது, இந்த மாதிரி நச்சுறுத்தும் வாயு இருக்குங்க அப்படின்னு அது காட்டி கொடுத்துரும். நன்றி. வணக்கங்க. இதான் எங்களுடைய மாணவர்களுடைய கண்டுபிடிப்பு. சேஃப்டி டூல் ஃபார் ஹெல்த் அண்ட் சேஃப்டி கன்சர்ன்ஸ் ஆஃப் பாய்சனஸ் கேஸஸ் இன் செப்டிக் டேங்க்ஸ். எங்களுடைய பள்ளி மாணவர்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த 2024 ரெட்டியார்பாளையத்தில் பாண்டிச்சேரியில் அடுத்தடுத்த வீடுகளில் வந்து 3 பேர் வந்து கழிவறையை திறக்கும் போதே இறந்துருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன காரணம் அப்படின்னு அலசி ஆராயும் போது அந்த செப்டிக் டேங்க், ஜென்ரல் செப்டிக் டேங்க்லேருந்து வெளிவந்த கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க வீட்டு கழிவறை வழியால் வெளில வந்திருக்கு. ஸோ கதவை திறக்கும் போதே அவங்க வந்து அந்த அந்த வாய்க்களால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் வந்து எங்களுடைய பள்ளி மாணவர்களோட நான் இந்த கான்செப்டை வந்து சொல்லியிருந்தேன். அவங்களும் ரொம்ப தீர ஆராய்ச்சி பார்த்தாங்க. சரி, என்ன பண்ணலாம் சார், இது மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடக்கூடாது சார், உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, இதுக்கு நாம் ஏதாவது புதுசாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால நான் ஒரு சில வழிகாட்டுதல் நான் கூறியிருந்தேன். அதுபடி எங்களுடைய இந்த டீம் மெம்பர்ஸ், SIDPயோட இந்த டீம் மெம்பர்ஸ் தேவராஜ், திலீப், ரூபேஷ், கீர்த்திராஜ் அண்ட் சசிதரன் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த டூலை கண்டுபிடிச்சாங்க. சார், இந்த டூல் வந்து நம்ம அந்த கழிவறையில் நம்ம செட் பண்ணிட்டோம், எல்லாருடைய வீட்டு கழிவறையில் இந்த டூல் இருந்தது அப்படின்னா ஒருவேளை மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய அந்த விஷ வாயுக்கள் வெளிவந்துச்சு அப்படின்னா இந்த டூல் வந்து ஒரு அலாரம் மூலயமா நம்மளை எச்சரிக்கை பண்ணும். பொதுவாக என்ன கேஸ் வருது, ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸு, அப்புறம் மீத்தேன் கேஸ், இதுதான் சார் வெளில வருது. ஸோ அந்த கேஸஸை வந்து அலாரம் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடியவங்களை எச்சரிக்கை செய்யும். இது மூலயமா அவங்க வந்து தகுந்த அதிகாரிகளுக்கு ஃபோன் செய்து தங்களை காத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கே, சரி வேற எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது, சார் இதே LPG கேஸ் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா கேஸ் ஒரு வேளை லீக் ஆணுச்சு அப்படின்னா இந்த டூல் வந்து ஒரு அலாரம் மூலயமா வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை செய்யும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து கேஸஸ் வந்து வெடிச்சதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. சரிப்பா, உங்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு பல விதங்களில் பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், இன்னொரு விஷயம், இப்போ வந்து சாக்கடையை அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க சார், அவங்க வந்து அந்த தொட்டியை திறக்கும் போதே என்ன ஆயிடுறாங்க, சம்டைம்ஸ் வந்து அந்த வாயுக்களால் தாக்கப்பட்டு மூச்சு திணறி இறந்தே போயிடுறாங்க. ஸோ அவங்க கூட இந்த டூலை கையில் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதோட அலாரம் மூலயமா உள்ள கேஸஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சார். பல வகையில் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை டூல் உருவாக்குறதுக்குரிய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக, அதாவது ஒரு 300க்கும் குறைவாக தான் செலவு பண்ணியிருந்தாங்க. சார் இதை பயன்படுத்தலாம் சார், இது வந்து சமூகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே மாணவர்களுடைய இந்த ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை SIDP மெம்பர்ஸ் உங்ககிட்ட இதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் சார். நீங்கள் ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.